7 லட்ச ரூபாயில இருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு வாங்கியிருக்காங்க. 10 மாசத்துல என்னென்ன சம்பாதிக்கிறாரு. இது ஒரு ஆட்சி இல்ல. இது என்னன்னா யாரெல்லாம் கரெக்ட் பண்றீங்க பாருங்க. ஐஏஎஸ் பண்ணிட்டீங்க, ஐபிஎஸ் பண்ணிட்டீங்க, எல்லா போலீஸ் எல்லாம் பண்ணிட்டீங்க. இப்ப எங்க போய் முடிய போகுது? கீழே கமெண்ட் போடுறாங்களே, அவனுக்கு சேர்த்தான பேசிட்டு இருக்கேன். இது இப்படியே போச்சுன்னா அடுத்த வர ஆட்சி நீ என்ன வேணா சொல்லிக்க. இது 350 கோடி பரிணாம வளர்ச்சி. இதெல்லாம் இன்ஃப்ளேஷன் ரேட்ல பணம் வைக்கிறதுல 2 வருஷம் பொறுத்து 10,000 கோடி 30,000 கோடி இப்படி போனால் உன் சமூகத்துக்கு சேர்த்து தான் பேசுகிறேன். உன்னோட வாரிசுகளும் சேர்த்து தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இது யாராக இருந்தாலும் சரி, பிஜேபி அரசாங்கம் அது பண்ணியிருந்தாலும் தப்பு தான். நீங்களே பாருங்கள், அடுத்த ஜென்ரேஷன் தான் விடணும். பட் இந்த ஆட்சி மாற்றம் 2026 வந்துருச்சு வச்சுங்க. இது வரைக்கும் திமுக ஆடின ஆட்டம்லாம் மக்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுதான்டா உண்மையான கவர்மெண்ட். 2026 தான் கவர்மெண்ட் இப்படி தான் இருக்கணும் கவர்மெண்ட் அப்படின்னு இருக்கும். உங்க வேலை என்னன்னா என்டிஏ ஸ்ட்ராங் ஆகிறது உங்களுக்கு யாருக்கும் பிடிக்காது. ஆனால் என்டிஏ ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது, அங்கே வீக் ஆகிட்டே வருது. செல்வ பெருந்தகை வந்து அப்படி கேட்கக்கூடாது அப்படின்றாரு. திருச்சி வேலுசாமி கேட்டால் தான் இனிமேல் கூட்டணி அப்படிங்கிறாரு. மாணிக் தாக்கூர் நான் ஒன்று சும்மா இருக்கிறது நாங்கள் ஒன்று இது கிடையாது, எங்களுக்கு ஆசை இருக்காதா அப்படின்னு கேட்குறாரு. இது மாதிரி எங்கே ஒரு கூட்டணி காட்டுங்க எங்காவது. கம்யூனிஸ்ட் 2 பேரும் கழுவி ஊற்றுறாங்க. இந்த ஆட்சியே கிடையாதுன்றாங்க. திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஒன்றும் சும்மா இருக்க மாட்டோம், இரட்டை ரிஜிஸ்டரில் கேட்போம், எங்களுக்கு தேவை வந்து சீட்டு மட்டும் இல்லை சுயமரியாதை வேணும். யார் சந்தோஷமாக இருக்காங்க அங்கே? கமல் சார்ல 1 லட்சம் கூட கடன் வாங்கியிருக்கீங்க கரெக்டுன்னு. என்ன பணம் இல்லையே வீட்டில். நம்ம எல்லாரும் வீட்டில் இருந்தோம். நீங்கள் வீட்டில் தானே இருந்தீங்க, நான் வீட்டில் தான் இருந்தேன். டாஸ்மாக் கிடையாது, பத்திரப்பதிவு கிடையாது, ரோட்டில் வந்து காரு பஸ் எதுவுமே கிடையாது, பெட்ரோல் கிடையாது. ஏன் உலகத்திலே ஆட்டி படிக்கிற நீங்கள் ஏன் இந்தியா மட்டும் லைட்டாக பம்புறீங்க? இந்தியாட்ட போகும்போது மட்டும் இஸ் மை ஃப்ரெண்ட் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. இன்னொரு மேக்ஸிமம் 2 மாதத்துலேயே பெரிய லெவலில் ட்ரம்ப் வந்து பண்ண தப்புன்னு சொல்லி அமெரிக்க நீதிமன்றம் சொல்லுவோம். இளையபாதனையர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவின் மாநில தலைவரான குமரகுரு சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார் கே நேரு அவர்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. முதல்ல அவ்வளோ ஊழல் பண்ணாங்கன்னு, அப்புறம் 888 கோடினாங்க, இப்போ ஏதோ 360 கோடின்றாங்க. இவ்வளோ ஊழல் பண்ணியும் ஒரு எஃப்ஐஆர் கூட போடாத அளவுக்கு என்ன சார் கண்டிஷன்ஸ் அங்கே? முதல்ல இடி சொன்னது வந்து இந்த ஊழல் இல்லை, அவங்க சேர்ந்த திட்டத்தில் ஊழல் வந்து முதல்ல செஞ்சாங்கன்னு சொல்லி அந்த டைரிலாம் எடுத்து பார்க்கும்போது அவங்க வேற ஒரு விசாரணையில் இருக்கும்போது இதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, டிஜிபிக்கு அமிச்சாங்க. நாங்கள் வேற ஒரு வழக்கு விசாரணை செஞ்சுட்டு இருக்கும்போது இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வருது. எல்லாமே வந்து கரப்ஷனில் வருது, லஞ்ச ஊழலில் வருது. அதனால நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க, நீங்கள் எஃப்ஐஆர் போட்டால் தான் நாங்கள் அதை விசாரிக்க முடியும் அப்படின்னு டிஜிபிக்கு லெட்டர் போட்டாங்க. சைலன்ஸ், டோட்டல் சைலன்ஸ், ஒன்றும் பதில் கிடையாது. அடுத்தது என்ன பண்ணாங்க, ஒரு வேலைக்கும் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க. 35 லட்சம் வரைக்கும் ஒரு வேலைக்கு வாங்கியிருக்காங்க. 850 கோடி கிட்ட வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்கும் டோட்டல் சைலன்ஸ் இந்த வரைக்கும். இப்போ ரீசெண்டாக 2 நாள் முன்னாடி பார்த்ததுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிரான்ஸ்ஃபர் பண்ணதில் 1 லட்ச ரூபாயிலிருந்து 7 லட்ச ரூபாயிலிருந்து 7 லட்ச ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு வாங்கியிருக்காங்க. நீங்கள் ஒன்று 1 கோடி ரூபா எப்படி சார் வரும்னு கேட்பீங்க. வரும். சில முனிசிபாலிட்டி, சில கார்பரேஷன்லாம் இருக்குல்ல, சென்னை கார்பரேஷன்லாம் வந்து 1 கோடி ரூபான்றது வந்து மேக்ஸிமம் ஒரு 2 மாதத்தில் எடுத்துடலாம் லஞ்சமாக. அவங்க நினச்சாங்கன்னா கொஞ்சம் விக்ரஸாக இறங்கினாலும் 1 மாதத்தில் எடுத்துடலாம். அந்த மாதிரி பொட்டன்ஷியலான இடம்லாம் இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து 1 கோடி ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்போ அந்த இடத்துக்கு யார் போவாங்க? நான் இந்த அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லியிருக்கு, எல்லாமே எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை ஐஏஎஸ் கையில் கொடுங்கன்னு ஏன் சொன்னாங்கன்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் வந்து எந்த விதமான இப்போ ப்ரைவேட் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா இப்போ மும்பை முனிசிபாலிட்டி கார்பரேஷன் சொன்னாங்கல்ல, மும்பை முனிசிபல் கார்பரேஷன் வந்து ஒரு ஸ்டேட்டோட பெரிய பட்ஜெட்ன்றாங்க. அப்போ அங்கே ஒரு கமிஷனராக ஒருத்தர் போடணும் இல்லை, மனிதனை தானே போட முடியும். அந்த மனிதனை ஏன் ஐஏஎஸ்ஸை போடுறாங்கன்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸர் படித்தவங்களுக்கு எந்த விதமான தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் எதுவும் இருக்காது, கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குன்றதால நம்பி போடுறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாருமே அவங்க எம்எல்ஏ மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு மந்திரி கொடுத்தீங்கன்னா எனக்கு உள்துறை கொடு, அந்த உள்ளாட்சி துறையை கூட கேட்குற மாதிரி இப்போ இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சார் எங்கேயாவது இதில் கரூர் போகிறீங்களா, திருவள்ளி போகிறீங்க சார், மதுரை கோயம்புத்தூர் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை எப்படி சும்மா கொடுத்துட முடியும்னு இவர் மந்திரி கேட்குறாரு. சரி எவ்வளோன்னு சொல்லுங்கள், 1 ரூபா கொடுத்துட்டு போகிறேன். 1 ரூபா கொடுத்துட்டு போனால் 2 மாதம் எடுத்துறாரு. இன்னும் எப்படி 1 வருஷம் மிதியம் வச்சுப்பாங்க. 10 மாதத்தில் என்னென்ன சம்பாதிச்சுக்கிறாரு. இது ஒரு ஆட்சி இல்லை. இது என்னென்னா யாரெல்லாம் கரெக்ட் பண்ணுறீங்க பாருங்கள். ஐஏஎஸ்ஸை பண்ணிட்டீங்க, ஐபிஎஸ்ஸை பண்ணிட்டீங்க, எல்லா போலீஸ் எல்லாம் பண்ணிட்டீங்க. இப்போ எங்கே போய் முடிய போகுது? இது என்னென்னா இப்போ அடுத்த லெவல் என்னென்னா, இதில் நம்ம பிஎம்எல்ஏ ஆக்டில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. பிஎம்எல்ஏல இடி அஃபிஷியல்ஸ் வந்து எதையாவது ஒன்று விசாரிக்கும் போது அவர்களுக்கு வேற ஒரு
தவறு செய்ததாக உங்களுக்கு அதை குறிப்போ ஏதாவது எவிடன்ஸோ கிடைச்சதுன்னா அது அவங்களோட டியூட்டி டு ஃபார்வர்ட் த சேம் டு தி இன்வெஸ்டிகேட்டிவ் லோக்கல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி. அப்படின்னா லோக்கல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சினா இப்போ இப்போ நம்ம இந்த ஏரியா ரைடு பண்ணுறாங்க வச்சுங்க, ஒரு வீட்டில் போய் ஒரு தொழில் வீட்டு ரைடு பண்ணுறாங்க வேற ஒரு குற்றத்துக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவர் கொலை செஞ்ச மாதிரி ஃபோட்டோலாம் வருது வச்சுங்களேன். அப்போ இது கொலைக்கும் ஈடிக்கு சம்மந்தம் இல்லைப்பா, நீ கொலை வேணா நீ இன்னும் 2 ஒன்று பண்ணிக்க அப்படி சொல்ல முடியாது. உடனே என்ன பண்ணுவாங்க, இது பாருங்க ஃபோட்டோகிராஃப் இருக்குது, அதில் ஒரு கொலை பண்ண மாதிரி காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் போலீஸை கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. இது நார்மலாக அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனி கமிஷன் ஆஃப் அஃபென்சஸ் நீங்கள் கொடுத்துடணும், டிஸ்க்ளோஸ் பண்ணிடணுன்றது உங்கள் டியூட்டி அப்படின்னு ப்ரொவிஷனே கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்ததுல இன்னொரு ஊழல் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லணும் வேணாமா, நம்ம சிஆர்பிசி இப்போ இருக்கிற பிஎன்எஸ்எஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சாலும் சரி, காக்னிசபிள் அஃபென்ஸ்னு சொல்லக்கூடிய எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்தாலும் சரி, நீ முதல்ல எஃப்ஐஆர் போடு, அதுக்கப்புறம் விசாரணையில் தப்பாக இருந்தால் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு ஒன்று இருக்குது, எம்எஃப்னுவாங்க, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபைனல் ரிப்போர்ட் போட்டு தவறுதலாக ரிஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆருங்கன்னா கோர்ட் ஒத்துக்கும். இது வந்து ப்ரொசீஜர். இதில் எவ்வளோ தாங்க முட்டி மோதுறது? என்ன சொல்கிறது யார், குப்பம் சுப்பண்ணா? ஈடிங்க. நான் என்ன சொல்கிறேன், ஈடி உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஒன்றிய அரசின் கீழே இருக்கிற ஈடி உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இந்த ஒன்றியம் பன்றியெல்லாம் இப்போ வேண்டாம். நான் சொல்கிறது, நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஏஜென்சி, உங்கள் லோக்கலில் இருக்க ஒரு ஏஜென்சி, அந்த ஏஜென்சி சொல்லுது கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லுது. நீங்கள் என்ன பண்ணணும், அதை எடுத்து பார்த்து விசாரிச்சுட்டு, இதை பாருங்கள் ஈடி எவ்வளோ பொய் சொல்லியிருக்கு பாருங்கள், கேஎன்ஆர் அது மாதிரி தப்பே பண்ணல, புத்தருக்கு அடுத்தது அவர் தான் சொல்லணும். அதானே நான் ரிஜிஸ்டரே பண்ண மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா, இனி வர்ற கவர்மெண்ட் அடுத்த கவர்மெண்ட் வருது வச்சுங்களேன், இப்போ இவங்க போயிடுறாங்க, இன்னொரு கவர்மெண்ட் வருது, அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க, இது பாருங்க இது நல்லா தெரிஞ்சு போச்சு, ரிஜிஸ்டர் பண்ணுங்க, பண்ண முடியாது. இப்போ அடுத்தது இன்னொரு போலீஸ் என்ன பண்ணுறாங்க, நம்ம கிரைம் பிரான்ச் இருக்குது, அவங்க சொல்கிறாங்க பண்ண முடியாதுன்றீங்க. அப்புறம் வந்து இந்த கரப்ஷன் விசாரிக்க டிவிஎஸ்சி இருக்குது பாருங்க, அவங்க சொல்கிறாங்க சார் நான் இவ்வளோ கண்டுபிடிச்சேன் சார், எஃப்ஐஆர் போடுங்க சார், எஃப்ஐஆர்லாம் போடாத. இப்படியே போச்சுன்னா எங்கே போய் நிற்கும் சார்? கொலை நடந்து போச்சு, கொலை தானப்பா நடந்து போச்சு, எஃப்ஐஆர் இருக்குப்பா அப்படின்னு இப்படி போகுமா இல்லையா? இந்த பேசிக் புரிதல் கூட இல்லாமல் இங்கே வந்து இடி ஒரு இது போட்டிருக்கு, கேஸ் போட்டிருக்கு, சீஃப் ஜஸ்டிஸ் வருது, இதை நாங்கள் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க உங்களுக்கு என்ன அவ்வளோ அக்கறை அப்படின்னு கேட்பீங்க. அங்கே போய் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாதான், ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அவங்க பண்ணாதான் இடி அது உள்ளே போய் எடுக்க முடியும். ஏன் இடி அதில் எடுக்கணும்? கண்டிப்பாக டிவிஎஸ்சி ரிஜிஸ்டர் பண்ண போகிறது. இதை பாருங்க இன்னும் எடுத்துட்டு இருக்குது டிவிஎஸ்சி. இப்போ இந்த விஷயத்த டிவிஎஸ்சி தான் பண்ணணும், கண்டிப்பாக விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் தான் இதை பண்ணணும். அவங்க பண்ணால் அவங்க என்ன விசாரணை பண்ணுவாங்க, விசாரணை பண்ணி ஒன்றும் இல்லைன்னுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த பணம் மணி லாண்ட்ரிங் ஆகிருக்கு, ஏகப்பட்ட இடத்துல போய் சொத்துக்கலாம் மாதிரி இருக்குது. அதை யார் பார்க்கணும்? இடி தான் பார்க்கணும். சொல்லி பார்க்குறாங்க, அமௌண்ட்டே சொல்கிறாங்க 850 கோடின்றாங்க, இப்போ 350 கோடின்றாங்க, அசைய மாட்டாங்களே. இது வந்து கோர்ட்டுக்கு போய் கேஸ் மூலியமா தான் எஃப்ஐஆர் போடணுமா சார்? அப்படி இல்லையே, நீங்கள் சொன்ன உடனே போடணும், கோர்ட்லையும் போட்டோம், அப்போ ஒன்றும் இல்லையே. சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிறாரு, என்ன சொல்கிறீங்க, கவுண்டர் போடுங்கன்றாரு, ரெடியாக தான் இருக்காங்க, என்ன ரிஜிஸ்டர் பண்ணணுமே. இதுலேருந்து இது இப்போ நான் சொல்லும் போது இல்லை, கீழே இருக்கிறவங்களாம் நம்ம திமுக சேர்ந்தவங்களாம் நீ யோகியமா, குஜராத்தில் பாலம் விழுந்ததே, இப்படி இல்லை பெரிய அறிவாளிலாம் பேசுவாங்கல்ல, உங்களுக்கு சேர்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன். கீழே கமெண்ட் போடுறாங்களே அவனுக்கு சேர்த்து தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இது இப்படியே போச்சுன்னா அடுத்த வர ஆட்சி நீ என்ன வேணா சொல்லிக்க, இது 350 கோடி பரிணாம வளர்ச்சி, இந்த இதெல்லாம் இன்ஃப்ளேஷன் ரேட்டில் பணம் வைக்கிறதுல 2 வருஷம் பொறுத்து 10,000 கோடி 30,000 கோடி இப்படி போனால் உன் சமூகத்துக்கு சேர்த்து தான் பேசுகிறேன், உன்னோட வாரிசுகளும் சேர்த்து தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இது யாராக இருந்தாலும் சரி, பிஜேபி அரசாங்கம் அது பண்ணியிருந்தாலும் தப்பு தான், யாராக இருந்தாலும் தப்பு. ஒரு தமிழக அரசுன்றது ஒரு சாதாரண ஒரு மாநில அரசு, மத்திய அரசு சொல்லிச்சுன்னா அதை ஏற்று ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், இல்லைங்க சொன்னதெல்லாம் பொய்ங்க, இந்த ஆதாரெல்லாம் பொய்ன்னு சொல்லுங்கள், தப்பு இல்லை. ஆனால் ரிஜிஸ்டரே பண்ண மாட்டேன்றது எந்த வகையான நியாயம்? இதுக்கு கைத்தட்டி கூப்பாடு போடுறதுக்கு சுப வீரபாண்டிய, ஆர் ராசா போன்ற அறிவுஜீவிகள்லாம் இந்த இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுக்கறதுக்குலாம் என்ன அர்த்தம்? எல்லாம் பேசுகிறாங்களே, ஒரு வார்த்தை ஆர் ராசா பேசினாரா? 1000 தான் இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் அவர் வக்கீல் சொல்லிக்கிறாருல்ல, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தால் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது கடமைங்கன்னு சொன்னாரா? சொல்ல மாட்டார். ஒருவேளை கேஎன்ஆர் அரெஸ்ட் ஆக பாசிபிள் இருக்கா சார்? ஒரு எஃப்ஐஆர் போட்டா அதுதான் பிரச்சனை. நீங்க கரெக்டாக வந்துட்டீங்க பாயிண்ட்டுக்கு. இப்போ டிவிஎஸ் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆர் வச்சுக்கோங்க, எல்லா ஆதாரமும் அஃபிஷியலாக கொடுத்துட்டாங்க எங்க டிவிஎஸ்சிக்கு. டிவிஎஸ் இந்த ஆதாரத்தை வாங்கிட்டு சுருட்டி உள்ள வச்சிட முடியாது, கண்டிப்பாக எஃப்ஐஆர் போட்டால் அப்படி ஓப்பனாக தெரியுது கேஸு, அவங்க அரெஸ்ட் பண்ணணும், பண்ண மாட்டாங்க. கேஎன்ஆரில் பண்ண மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக இடி அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணால் ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் உள்ளே இருக்கணும். அதுக்கு பயந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரிஜிஸ்டரே பண்ணாத அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. எத்தனை நாளைக்கு போக முடியும்? கோர்ட் எப்பவுமே பொறுமையாக தான் விஷயத்தை அனுப்புவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பட்டுன்னு அடிச்சது வச்சுங்க எந்திரிக்க முடியாது. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க கோர்ட்டு தானே வயது வாங்கிடலாம், 2 வாரம் தள்ளி போட்டுட்டோம் அப்படின்னு. கோர்ட் ஒரு உத்தரவு போடும்போது இவங்க எல்லாரும் மாட்டுவாங்க.
ஓகே சார். அதே மாதிரி நேற்றுக்கு சட்டசபை ஆரம்பிக்கும் போது ஆர்.என். ரவி அவர்கள் வந்து வெளிநடப்பு செய்கிறாப்புல போகும்போது அவர் ஒரு விளக்க உரையும் கொடுக்குறாரு. அதாவது ஒரு விளக்கம் பார்க்கும்போது வருஷத்துக்கு 20,000 தற்கொலைகள் நடக்குது அப்படின்ற மாதிரி. தமிழ்நாட்டில் எந்த மாதிரி சார் டேட்டா அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறாரு அவர்? அப்புறம் அதுக்கு ஏன் ரொம்ப கஷ்டப்படுறீங்க? ஒரு நாளைக்கு 65 தற்கொலைன்னு நம்மளால நியூஸ்ல அந்த மாதிரி பார்க்க முடியாது சார். நம்ம நீங்க பாருங்க, அவர் எங்கிருந்து எடுத்தாரு பாருங்க. ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இருக்குல்ல, அவங்கள்ட்ட இருக்குமே ரெக்கார்டு, எல்லா இடத்துலையுமே இருக்குமே தற்கொலை என்னன்னு. எஃப்ஐஆர் எடுத்து பார்த்து தெரிஞ்சிருமே. எங்கெங்கெல்லாம் தற்கொலை நடக்குதோ அங்கெல்லாம் 174 எஃப்ஐஆர் போடுவாங்க. அதையெல்லாம் போட்டு எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிருமே. அதை கன்ஃபரண்ட் பண்ணுங்க, இல்லை ரெஃப்யூட் பண்ணுங்க. கவர்னர் சொல்ற தப்புன்னு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், வெளியேருந்து பார்க்கறது கவர்னர் வந்து திருப்பி தப்பு பண்றாரு சொல்றீங்கல்ல, ரைட்டு. அவர் செஞ்சதுக்கு என்ன செஞ்சாருன்னு நான் வந்து இங்க அவர் சப்போர்ட்டா வரல. ஆனா நியாயத்தை என்னன்னா திருப்பி சொல்றேன். ஆர்.என். ரவி அப்பாவு, ஸ்டாலின், உதயநிதி பார்க்காதீங்க. ஸ்பீக்கர், கவர்னர், சீஃப் மினிஸ்டர், டெப்டி சீஃப், இப்படி பாருங்க. அந்த கண்ணாடி கழட்டி பாருங்கன்றேன். இப்படி நீங்க பண்ண நாளைக்கு இன்னொரு இடத்துல நாளைக்கு இன்னொருத்த வந்தான்னா வேற மாதிரி பண்ணுவான். அதெல்லாம் முன்னுதாரணம் இருக்குங்க, அதெல்லாம் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பேச ஆரம்பிக்கிறாருன்னு சொல்றாரு. இவர் எந்திரிச்சு பேசுறாரு. பேசுற சில விஷயம் பிடிக்கல. இவர் எந்திரிச்சு நிற்கிறாரு. அப்பாவு ஸ்பீக்கர் ஆஃப் பண்றாங்க, மைக் ஆஃப் பண்றாங்க. அது இன்சல்ட். அது கவர்னருக்கு நான் சொல்றேன். அவர் சொல்ற இல்லை மைக் ஆஃப் பண்ணக்கூடாதுன்றாரு. இல்லை ஆஃப் பண்ணுவோம் ஒன்று எந்திரிச்சிக்கிறாரு. மைக் ஆஃப் பண்ணோன்னு என்ன பண்ணிட்டாரு, பார்த்துட்டு இது மைக் இல்லைன்னா நான் எதுக்கு பேசணும், இது தேசிய கீதம் பாட மாட்டேன்ட்டீங்க, இதுவும் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க, பொய்யா எழுதி வைக்கிறீங்க. அவர் சொல்லட்டும், திருப்பி நீங்கள் வந்து எதிர்க்க சொல்லுங்க தப்பா ரைட்டான்னு. மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க. கோவம் வந்து வெளில போயிட்டாரு. அந்த வீடியோ மட்டும் தான் சார் தெரியுது. கோவம் வந்து வெளியே போயிட்டாரு. இவர் என்ன சொல்றாரு, ஆமா அப்பாவை சொன்ன ஸ்டேட்மெண்ட், ஆமா நான் எந்திரிச்சு நின்னா மைக்கை கட் பண்ணி தான் தருவாங்க அப்படின்னு. இன்டர்ப்ட் பண்ணக்கூடாது. கவர்னர் உரையில் இன்டர்ப்ட் பண்ணுறாரு. அடுத்தது பண்ணும்போது அவர் கோவம் வந்து போயிடுறாரு. இது இப்படி இருக்க தனியாக ஒரு நம்ம சட்ட அமைச்சர் வந்து சைக்கிள் எடுத்து தனியாக சுற்றுறாரு தனியாக. அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா, ரகுபதி முழுக்க புழுகு, மைக்கை கட்டே பண்ணல. பாருங்க, ஸ்பீக்கர் சொல்கிறாரு நான் எந்திரிச்சுன்னா ஆட்டோமேட்டிக் கட் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா அத்தனை அவை உறுப்பினர் கட் பண்ணுவாங்க. இதானே இது. இவர் என்ன சொல்ற, எந்திரிக்காதுன்றாரு. நான் பேசும்போது எந்திரிக்காத அப்படின்றாரு. நான் எந்திரிப்பேன் நிற்கிறாரு. கட் பண்ணிட்டாங்க. இது ப்ரொசீஜர். இது இப்போ இவங்க 2 பேர் பிரச்சனை, அதை விட்டுருவோம். நடுவில் சைக்கிள் எடுத்துக்கிட்டு புழுகுன்னு ஒன்று சுற்றிட்டு இருக்காரு. எப்படி இது ஆட்சி பாருங்க. சட்ட அமைச்சர் சொல்றாரு அந்த மாதிரி மைக் கட் பண்ணுறதே கிடையாதுங்க. இவர் தான் அங்கே சொன்னார் திருப்பரங்குன்றத்துக்கு, நாங்கள் அப்பீல் போகிறோம்ல அப்படின்னு. இது எப்படி ஏற்றுக்க முடியும் பாருங்க. இது மாதிரி நடக்குது. அப்போ ஒன்றும் வெளியில் போயிட்டாரு. அவர் ஏன் வெளில போனார், ஏன் வெளில, அதெல்லாம் வேற. வெளியில் போனதுக்கு அப்புறம் அவரை பற்றி கமெண்ட் அடிக்கிறாங்க, அவரை பற்றி பேசுகிறாரு. சிஎம் வந்து நீங்கள் பேசுங்கன்றார். எல்லாம் அதெல்லாம் உங்கள் இஷ்டம். ஆனால் இது இப்படியே போகிறது எந்த வகையில் நியாயம்? அவர் என்ன கேட்குறாரு, தேசிய கீதம் தான் கேட்குறாரு. தேசிய கீதம் கேட்குறாரு. சீமான் சொல்கிறாரு நான் வந்தால் எல்லாத்தையும் மாற்றுவேன்றாரு. புரியுதா? சப்போஸ் அவர் ஜெயிச்சிட்டாரு, நீங்கள் எதிர்த்து தானே போகணும். நீங்கள் இல்லைங்க ஒத்துக்க முடியாது சொல்ல முடியுமா? கவர்னர் வந்துட்டாரு. கவர்னர் என்ன கேட்குறாரு, ஒரு தேசிய கீதம் கேட்குறாரு. போட்டு போங்களேன். அது போட முடியாது. ஏன்னா போட்டுட்டா நீங்கள் இங்கே நிற்பீங்க, அவையிலேயே ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவீங்க. அப்போ நாங்கள் எப்படி இது பண்ணுறது, வேலையெல்லாம் பண்ணுறது அப்படி அவர் இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அவர் சொல்கிற இதெல்லாம் நீக்குங்கன்றாரு. 12 லட்சம் கோடி வந்திருக்கு, 11 லட்சம் கோடி வந்திருக்குன்றாரு. எங்கே வந்திருக்குன்னு கேட்குறாரு. வரல. நான் அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம அரசியல் சாசனங்கள் எழுதும் போது என்னென்னா, இவர் வரம்பு மீற மாட்டார், இவரும் வரம்பு மீற மாட்டார். அம்பேத்கர் வந்து எவ்வளோ ஒரு ஜீனியஸ் பாருங்கள். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் மேலே ஏறினா அவரை தட்டுறதுக்கு லெஜிஸ்லேட்டிவ் இருக்குது. லெஜிஸ்லேட்டிவ் ஓவராக ஆடினா அவரை தட்டுறதுக்கு ஜுடிஷரி அதே சமயத்தில் நான் தான் எல்லாத்துக்கும் டாப்பு, நான் யாருன்னு காமிக்கிறேன்னு ஜுடிஷரி ஓவராக பண்ணால் லெஜிஸ்லேட்டிவ் வச்சு ஜுடிஷரி தட்ட முடியும். ஒன்றுத்துக்கு ஒன்றுங்க அப்படியே நீட்டாக ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளி இன்னும் கரெக்டாக இருக்கும். நான் பெரியவனான்னு வந்தீங்கன்னா இது அந்த கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன் வாங்கல, அது வரும்னு சொல்லி தான் அவர் அவ்வளோ அழகாக எழுதி வச்சிருக்காரு. யாரும் வரம்பு மீறக்கூடாதுன்னு. இப்போ இவங்க பண்ணுறதெல்லாம் வரம்பு மீறுறது. இப்போ நான் இப்படியே என்கரேஜ் பண்ணிட்டே போனீங்கன்னா நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்கு அடுத்து வேற ஒருத்தர் வர்றார். இப்போ இந்திய கட்சியில் வேற ஒரு புதுசாக ஒரு நாம் தமிழர் வச்சுங்களேன். இனிமேல் கவர்னர் அப்படியே சொல்லிட்டாரு, கவர்னர் வீட்டை பூட்டிட்டு வந்துட்டாரு, டைப் அடிச்சு அனுப்பிச்சுட்டு. அது அவர் உண்மையிலே லாக் பண்ணிட்டு கவர்னர் வேண்டான்ட்டார் வச்சுங்களேன். ஏதாவது கேட்டிங்க வச்சுங்க. ஏங்க ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுங்களா, கவர்னர் இல்லாத போது ஸ்பீக்கர் படிக்கலான்ட்டாரு. எங்கள் ஸ்பீக்கரை படிப்பார், கவர்னர் வேணான்றார். இப்படிதானே வரும் ஒன்றுன்னா. இதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, வரம்பு மீறக்கூடாது, அதை கரெக்டாக பார்த்துக்கணும்னு சொல்கிறேன். எதையுமே இந்த ஆட்சி பார்க்கறது இல்லை. இப்படி வந்து நிற்குது. இப்போ இப்படி இனிமேல் எங்கே போகுதுன்றது நீங்களே பாருங்கள். அடுத்த ஜென்ரேஷன் தான் விடணும். பட் இந்த ஆட்சி மாற்றம் 2026 வந்துருச்சு வச்சிங்களேன், எல்லாம் அதை ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். அது ஒரு நல்ல ஒரு ஒரு ட்ரெண்டாக செட் ஆகிடுச்சு வச்சிங்களேன். இது வரைக்கும் திமுக ஆடின ஆட்டம்லாம் மக்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுதான்டா உண்மையான கவர்மெண்ட்டு.
2026 தான் கவர்மெண்ட் இப்படி தான் இருக்கணும் கவர்மெண்ட் அப்படின்னு இருக்கும். சார் அதே மாதிரி இப்போ இந்த சிபிஐ விசாரணையில் வந்து விஜய் அவர்களுடைய பேரை வந்து குற்றப்பத்திரிகையிலேயே வரப்போகுது அப்படின்ற மாதிரி பல நியூஸ்ல வருதே சார். சிபிஐ விசாரணையில் பண்றதுல எப்படி சார் வெளியே நியூஸ் வெளியே வருது? குற்றப்பத்திரிகையில விஜயோட பேர் கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும், வராமல் போகாது. விட்னஸா வரும், சாட்சியா வரும். உங்களுக்கு யார் உங்களுக்கு அக்யூஸ்ட்னு சொன்னாங்க? ஏன்னா நியூஸ் எல்லாமே போடல. அவங்க சொல்றது கேட்டுங்க. குற்றப்பத்திரிகையில விஜய் பேர் வரும், நான் சொல்றேன் வரும், சாட்சியா வரும். குற்றப்பத்திரிகையில் எல்லாமே வரும்ல, பார்த்துருக்கீங்களா? குற்றப்பத்திரிகைன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வரும், யார் யார் அக்யூஸ்ட்னு வரும், அவர் உள்ள இருக்காரா வெளில இருக்காரான்னு வரும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் விட்னஸஸ் வரும், ஒவ்வொரு விட்னஸ் என்னென்ன பேசுனாங்கன்னு வரும், என்னென்ன இதில் இன்குவெஸ்ட் ரிப்போர்ட்லேருந்து எல்லா ரிப்போர்ட்டும், பிரேத விசாரணை, அது இது எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் சேர்ந்து தான் குற்றப்பத்திரிகை. பட் ஆனால் அவங்க எல்லாருமே வந்து இவர் வந்து குற்றம் செய்யப்பட்டவர். அவங்க ஆசை என்னென்ன அப்படியே பண்ணணும்னா, இப்பவும் சொல்கிறேன், அவர் குற்றம் செஞ்சார் நான் சொல்ல மாட்டேன், விட்னஸ் சொல்ல மாட்டேன். அவர் இது வரைக்கும் விட்னஸ் விசாரித்த மாதிரி தான் விசாரிக்கிறாங்க. சிபிஐலாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. விசாரிக்கும் போதே அவர் தான் குற்றம் பண்ணுறாருன்னு அப்படியே அரெஸ்ட் பண்ணிடலாம். அவர் இதெல்லாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே, தாராளம் பண்ணலாமே. அதனால என்ன இருக்கு? பாஜக ரொம்ப அழுத்தம் கொடுக்கறதா தெரியப்படுது சார் விஜய் அவர்கள். வேற என்ன சொல்ல முடியுங்க? நான் என்ன சொல்றேன், இத்தனை நாளா என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? ஊடகங்கள்லாம் எங்கேயோ போச்சு கூட்டணி, அங்க கூட்டணி இல்லை பத்தியா? அதிமுக தனி, பிஜேபி தனி பத்தியா அப்படின்னாங்க. அதிமுக பிஜேபி சேர்ந்த உடனே வெறும் அதிமுக பிஜேபி தானே, இங்க எத்தனை பேர் தெரியுமா? நீங்க பாமக சேர்ந்தது வெறும் பாமக தானே. இப்போ ஒவ்வொருத்தரும் சேரும்போது இப்ப கூட விஜய் வரல, இப்ப கடைசி விஜய் வரல. நீங்க இன்னும் 2 நாள் பொறுத்து பாருங்க, நிறைய பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் விஜய் வரல உங்ககிட்ட அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இவங்க வேலை என்னன்னா, என்டிஏ ஸ்ட்ராங் ஆகிறது இவங்களுக்கு யாருக்கும் பிடிக்காது. ஆனா என்டிஏ ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது, அங்க வீக் ஆகிட்டே வருது. இப்போ எதனால சார் எப்படி எதுங்க என்ன வீக் ஆகிட்டே வருதுறாங்க? அங்க பாக்கலையா நீங்க? இன்னைக்கு என்ன சொல்லிருக்காரு காங்கிரஸ் ஊர்லான்னு? கேட்பது ஒன்றும் தவறு இல்லை, என்ன செல்வ பெருந்தை வந்து அப்படி கேட்கக்கூடாது அப்படின்றாரு. திருச்சி வேலுசாமி கேட்டாதான் இனிமேல் கூட்டணி அப்படிங்கிறாரு. மாணிக் தாங்கூர் நான் ஒன்று சும்மா இருக்கிறது நாங்கள் ஒன்று இது கிடையாது, எங்களுக்கு ஆசை இருக்காதா அப்படின்னு கேட்குறாரு. இது மாதிரி எங்க ஒரு கூட்டணி காட்டுங்க எங்காவது. அதே மாதிரி இவர் கம்யூனிஸ்ட் 2 பேரும் கழுவி ஊத்துறாங்க, இந்த ஆட்சியே கிடையாதுன்றாங்க. அதே மாதிரி திருமாவளவன் என்ன சொல்றாரு, நாங்கள் ஒன்றும் சும்மா இருக்க மாட்டோம், இரட்டை ரிஜிஸ்ட்ல கேட்போம், எங்களுக்கும் தேவை தான், எங்களுக்கு தேவை வந்து சீட்டு மட்டும் இல்லை சுயமரியாதை வேணும் அப்படின்னு. அவங்க யார் சந்தோஷமா இருக்காங்க? இஸ்லாமிய கட்சிகள்லாம் வச்சிருக்கவங்க வந்து இவரை நம்பினது ஒரு பிரயோஜனம் இல்லை, வரும்போது எல்லாரும் வெளில அனுப்பிச்சிடுவாரு, இன்னி வரைக்கும் யாரும் வெளில அனுப்பல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யார் திருப்தியா இருக்காங்க? நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், எங்க நீங்கள் பாட்டுக்கு கவர்மெண்ட் சர்வன்ஸுக்கு மட்டும் எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, நான் இப்போவும் வர மாட்டேன். உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் வேற, அது உள்ளே போனால் பயங்கரமாக இருக்கும், அது விட்டுருங்க. அப்போ கூட ஏதோ ஒன்று கிமிக்ஸ் பண்ணி விட்றீங்கல்ல, அது கூட ஏன் பண்ணுறீங்கன்னா பப்ளிக் சர்வன்ஸ் இதுவாகிடக்கூடாதான், கவர்மெண்ட் சர்வன்ஸ் எதுவும் மாட்டிடக்கூடாதான், நாளைக்கு அவங்கள தான் பூத்தில் உட்காருவாங்க அப்படின்னு. அதே துப்புரவு தொழிலாளர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஆளுங்க தானே, அவங்களும் என்ன வேணாலும் பண்ணுறது. இப்போ இவங்களுக்கு கொடுக்குறாங்களா 13,000 கோடி செலவாகும், அவங்களுக்கு எவ்வளோ ஆகும்? துப்புரவு தொழிலாளிக்கு அவங்க கேட்கறது கொடுத்து எவ்வளோ ஆகும்? ஒரு 30 கோடி ஆகுமா? இவ்வளோ கொடுக்குறவங்க கொடுத்தா என்ன? அவங்க ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை, அந்த ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை, இந்த ஓட்டு எங்களுக்கு வேணும், அதனால கேட்குறாங்க. இது முழுக்க ஓட் பாலிடிக்ஸ் தானே. ஓகே சார். அதே மாதிரி இப்போ நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க 1000 ரூபா கொடுக்குறேன்னு, நீங்கள் மகளிர் கொடுக்குறதா சொல்லப்பட்டுச்சு, அதனாலேயே ரொம்ப கடன்கள் அதிகமாச்சு, இலவச பஸ் வந்துச்சு. அதே தானே சார் அதிமுகவும் காப்பி அடித்து சொல்கிறாங்க. என்ன சார் மாற்றம் வந்துட போது நினைக்கிறீங்க? இது எல்லாரும் ஒரே மாதிரி கேட்குறீங்க, எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. உண்மைதானே சார், அது எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல அந்த வீட்டுல சார். இப்போ அவங்க கொடுத்தா இலவசத்தை கொடுத்து மக்களை வந்து ஏமாத்துறீங்க, அப்ப நீங்க பண்றது அப்படி இல்லைங்க. ஒரு வீட்டுல 3 வேளையுமே வந்து விருந்து போடுறாரு ஒரு அப்பா அப்படின்னு சொல்றோம், இப்போ போட்டுருக்காருன்னு 3 வேளை விருந்து போட்டே இருக்கிறாரு. அவர் எங்கடா போறாருன்னு வீட்டுல படுத்துட்டு இருக்காரு, வேலை செய்யாம. அப்பா எப்படி போடுறாருன்னு பார்த்தா தெரிஞ்ச மட்டும் கடை வாங்கி வீட்டுல போட்டுருக்காரு. அது தப்புங்க. நீங்க வாங்கி போட்டிருக்கீங்க, சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, ஆனா இங்க கடன் ஏறிட்டே இருக்குங்க, அதை பண்ணாதீங்கன்றோம். இங்க நாங்க சொல்றது எப்படின்னா, அப்பா சம்பாதிக்கிறாரு, சம்பாதிச்சு பசங்களுக்கு 3 வேளை சோறு போடுறாரு, 3 விருந்து போடுறாரு, பசங்க சாப்பிட்றாங்க, அப்பா சம்பாதிக்கிறாரு. ஒரு படம் கிடையாது, 2 பேருக்கு ஈக்குவலா இருக்கு. இப்படி குடும்பம் நடத்துங்கன்னு சொல்றோம். மணல்ல வந்து கரெக்டா பண்ணுங்க, சாராயத்தை ஒழுங்கா பண்ணுங்க. டாஸ்மாக்ல வந்து 50,000 கோடி இன்ஃபில்ட்ரேட் ஆகுதுன்றாரு. யார் சொன்னது? நானா சொன்னேன், பிடிஆர் பங்களே தகரான்னு சொன்னாரு. 1 லட்சம் கோடி வர வேண்டிய டாஸ்மாக்ல 50,000 தான் வருதுன்றாருங்க. மிச்சம் 50,000 கோடி எங்க போகுது? லஞ்சமா போகுதுன்றாரு. பாக்ஸா லஞ்சம், ஆலை அதிபர்களுக்கு லஞ்சம், டாஸ்மாக் ஊழியர்களுக்கு லஞ்சம், எல்லாம் லஞ்சம். அது மட்டும் சரியா சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி உள்ள கொண்டு வந்தாங்கன்னா 1 லட்சம் கோடி வரும்ன்றாரு. மணல், கிரானைட், கற்கள், மணல், இந்த இது இரும்பு, இது எல்லாம் சேர்த்தீங்கன்னா சரியான வழியில கொண்டு வந்து வச்சிங்கன்னா அதுல 50,000 கோடி வரும். ஆனா இப்ப என்ன பண்றாங்க தெரியுங்களா? 400 ரூபா வாங்குறாங்க ஒரு இதுக்கு, ஒரு லோடு மண்ணுக்கு நம்ம வெளியில. ஆனா வெளியில வரும்போது 12,000 ரூபா, 13,000 ரூபா, 15,000 ரூபாய். கரெக்டா இல்லையா? நீங்க யாரோட கேட்டு பாருங்க, செங்கல் சிமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. ஃபேக்டரி அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி கவர்மெண்ட் கொடுக்குறது. கவர்மெண்ட் இன்னும் கேட்டால் ஒரு குவாரியை எடுத்துப்பான்,
வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் கொடுப்பான். ஆனால் டெய்லி வந்து 10 லட்சத்துக்கு எடுத்துகிட்டு போவான். இந்த முரண்பாடு இருக்குல்ல, இதை சரி பண்ணி கரெக்டாக டைவெர்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு விட்டிங்க வச்சுங்களேன், அந்த ஃபண்ட்ஸே போதும். அந்த ஃபண்ட்ஸ் போதுமா? இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நிறைய வந்து பஸ் விட போகிறாங்க. இது எல்லாருக்கும் விட மாட்டாங்க. இப்போ நான் சொல்கிற ஆண்களுக்கும் பேரும், இப்போ பெண்களுக்கு எல்லாம் இலவசமா? பெண்களுக்கு பஸ் எல்லாம் இலவசமா? குறிப்பிட்ட பஸ் என்னது? குறிப்பிட்ட பஸ், அதே குறிப்பிட்ட பஸ் ஆண்களுக்கு இலவசம். மற்ற பஸ்லாம் இருக்குல்ல, கரெக்டாக ஓட்டினீங்கன்னா அதில் லாபம் வரும். அந்த லாபத்துக்கு இதில் கொடுப்பாங்க. நீங்கள் மோடி அவர்கள் சொல்கிற வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கும் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற வெல்ஃபேர் ஸ்டேட் வித்தியாசம் இருக்குது. மோடி அவர்கள் வந்து அவர் ஜென்ரேட் பண்ணி செலவு பண்ணுவார். ஆனால் இவங்க வருஷம் கடை வாங்கி செலவு பண்ணுறாங்க. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இதையே நீங்கள் அதை கம்பேர் பண்ணுறீங்கன்னு சொல்கிறோம். எடப்பாடி அவர்கள் சரி இதை விட்டுருங்க, நான் ரொம்ப வந்து ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுறேன், என்ன கூட்டணி இன்னைக்கு இப்படி பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க. எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது எவ்வளோ கடன் வாங்கினாரு? மொத்தமாக எல்லா வருஷமும் சேர்ந்து 4.5 லட்சம் கூட தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி 2 லட்சம் மொத்தம். அவர் போகும்போது 4.5 லட்சம். அவர் எவ்வளோ பெரிய விஷயம் சம்பாதிச்சார் தெரியுங்களா? கொரோனால எல்லாம் ஸ்தம்பிச்சு போச்சு. நோ இன்கம், பதிவுத்துறையில் நோ இன்கம், ஆர்டிஓ ஆஃபீஸர் நோ இன்கம், எங்கேயும் ஒரு இன்கம் கிடையாது. டாஸ்மாகே முடியாச்சு. சமாளிச்சாரா? சமாளிச்சார்ல. 1 லட்சம் கூட கடன் வாங்கியிருக்குங்க. கரெக்டுன்னு ஏன்னா பணம் இல்லையே வீட்டில். நம்ம எல்லாரும் வீட்டில் இருந்தோம். நீங்கள் வீட்டில் தானே இருந்தீங்க, நான் வீட்டில் தான் இருந்தேன். டாஸ்மாக் கிடையாது, பத்திரப்பதிவு கிடையாது, ரோட்டில் வந்து காரு பஸ்ஸு எதுவுமே கிடையாது, பெட்ரோல் கிடையாது. பெட்ரோல் ஊற்றினா தானே உங்களுக்கு இது வரும், கலால் வரி அந்த வரிலாம் எதுவுமே இல்லை. ஒன்றுமே நிசப்தமாக இருந்த ஒரு ஊரில் அப்படியே சமாளித்து அத்தனை பேருக்கும் சாப்பாடு, அத்தனை பேருக்கும் பருப்பு கிருப்பு எல்லாம் கொடுத்து, அங்கே மோடி கொடுத்தாரு, இங்கே ஒரு கொடுத்தாரு, கடனே எல்லாம் கொடுத்தாரு. ஆனால் இந்த 4.25 வருஷம் சுபிட்சமாக இருக்குது தமிழ்நாடு. ஒன்றுமே இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. சுபிட்சம்னா தப்பாச்சுக்காதீங்க, எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இடி மின்னல் காத்துக்குது. ஒரே ஒரு மழை போயிடுச்சு, 4000 கூட செலவு பண்ணாங்க. இப்போ மழை 2 நாள் பெஞ்சது, திரும்பி தண்ணி இருந்துச்சு. நல்ல வேலை இந்த டிசம்பர்ல மழை பெய்யல. அதனால அப்பா ஆத்தா காப்பாத்திட்டான்னு சொல்லி அவங்க எல்லாம் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக காரங்களாம் வந்திருந்துன்னா அதுவும் போயிருக்கும். இது ஊழல் நிறைந்த ஆட்சி. இதையும் அதையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஓகே, கடைசி ஒரு கேள்வி சார். நீங்கள் இன்டர்நேஷனல் நல்லா பேசக்கூடியவர். அதாவது உலகளவில் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு சார். ட்ரம்ப் அவர்கள் வந்து வெனிசுலா பிரசிடென்ட்டை தூக்கிட்டு போறாரு. அடுத்து கிரீன்லாந்து என்னோட தான் கொடிவே நேற்ற அளவுக்கு ஃபோட்டோலாம் போடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா யூரோப்லேயும் நிறைய பிரச்சனைகள் பண்ணிருக்காரு. ஏன் இந்தியா லெவலில் வந்து ஈரான் சொல்லவே தேவையில்லை சார். நம்மளுமே ஈரானில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன் இந்தியா சைலண்டாகவே இருக்கு? ஏன் மோடி அவர்கள் சைலண்டாக இருக்காரு? எந்த விஷயத்தில் என்ன பண்ணணும்? இந்த ஈரானில் சபகார் போர்ட்லாம் வச்சிருக்கோம். இப்போ ஈரான் கேப்சர் பண்ணால் நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளம் வரலாம். இப்போ உலகளவில் மோடி அவர்கள் உலகளவு விஸ்வகுருவா அப்படி இருக்கும்போது ஏன் எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு? அதாவது அமெரிக்காங்கிற மிகப்பெரிய ஒரு நாடு, சாதாரணமான அமௌண்ட், அவங்களோட பொருளாதாரம் சாதாரணமானது கிடையாது. நீங்கள் ட்ரம்ப் மாதிரி ஒருத்தர் வச்சு முடிவு பண்ணாதீங்க. அமெரிக்கான்றது 30 ட்ரில்லியன். நம்ம இப்போ தான் 4.5 போயிட்டு இருக்கோம். 4.5 தாண்டி போயிட்டு இருக்கோம். மோடியோட இலக்கு 5 ட்ரில்லியன் இந்த 2 வருஷத்துல. 4.5 ட்ரில்லியன் எங்க இருக்கு? அதுலேயும் 4வது இடம். முதல் இடம் எங்க இருக்காங்க? 30 ட்ரில்லியன். அவங்க பொருளாதார இது என்ன? அது சரியான ஆள்கிட்ட கிடைக்காம இவட்ட மாட்டேங்குச்சு ட்ரம்ப்கிட்ட. இஷ்டத்துக்கு நான் அதை என்ன நீங்கள் வந்து கேப்சர் பண்ணுறது மட்டும் பார்க்குறீங்க, அதுக்கு பின்னாடி நடக்கிற அவமானங்களை பார்க்குறீங்களா? உலக நாடு ஃபுல்லாக வெனிசுலா பண்ணுற தப்புன்றாங்க, நீங்கள் உள்ளே போன தப்புங்கிறாங்க. ஈரானில் பண்ண தப்புங்கிறாங்க. கிரீன்லாண்டில் பண்ண தப்பு, எல்லா நாட்டிலையும் தப்புங்கிறாங்க. அந்த இம்பாக்ட் எப்போ வரும் பாருங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. இன்னொரு மேக்ஸிமம் 2 மாதத்துலேயே பெரிய லெவலில் ட்ரம்ப் வந்து பண்ண தப்புன்னு சொல்லி அமெரிக்க நீதிமன்றம் சொல்லணும். ஏன்னா அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கே பணம் இல்லை, நாங்களே கஷ்டப்பட்டு இருக்கிறோம், இந்த பணத்தில் கொண்டு போய் ஈரான்லேயும் வெனிசுலாலையும் அங்கே இதில் ரஷ்யாவில் போய் வேண்ட கிசான்னு எல்லா இடத்துலையும் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா? யாரோட பணம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நீதிமன்றம் கையில் எடுத்துக்கும். ட்ரம்ப்போட விஷயத்த நீதிமன்றம் கையில் எடுத்துக்கிச்சு வச்சிங்களேன், ட்ரம்ப் வில் பி நோவேர், ஃப்ரீஸ் ஆகிடுவார். எல்லா இதுவும் அதிகாரங்களும் முடக்கப்படும். இன்னும் கேட்டால் அங்கே இப்போவே வந்து ரெவல்யூஷன் ஆரம்பிச்சிச்சு, ரிமூவ் ட்ரம்ப்ன்றாங்க. இப்போவே எல்லாரும் ஜனங்கள் எல்லாருமே அது கோர்ட்டுக்கு போய் நின்றுச்சு வச்சிங்களேன், அவர் அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. அது வரைக்கும் அவரை விமர்சிக்கிறதோ எதிர்க்கிறதோ வேஸ்ட்டு. நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்க, வேற மாதிரி யோசிங்க. ட்ரம்ப்பு நான் 50% போட போகிறேன், 25% போட போகிறேன்னு ஒவ்வொரு திட்டுறாரு. அவன் ஒரு ஃபூல், இவன் கவர்டு அப்படின்னு பேசுகிறாரு. இந்தியா பேசும்போது மோடி இஸ் மை ஃப்ரெண்ட் சொல்கிறாரா இல்லையா? ஏன் நீங்கள் அவரை கேட்கணும். ஏன் உலகத்திலே ஆட்டி படிக்கிற நீங்கள் ஏன் இந்தியா மட்டும் லைட்டாக பம்புறீங்க? இந்தியாட்ட போகும்போது மட்டும் இஸ் மை ஃப்ரெண்ட் என்ன 50% போடலான்னு 25% போடுறேன். இட் மே இன்க்ரீஸ் ஈவன் டு 50% அப்படிங்கிறாரு. பட் ட்ரம்ப் மோடி இஸ் மை ஃப்ரெண்டுன்றார். ஏன்? அதுதான் இவரோட ராஜ இருந்தோன்னா எடுத்து பேச மாட்டார். ஏன்னா அவரை கூப்பிட்டு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோன்னா அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் சைன் வாங்கிட்டு நிறைய போய் சொல்லுவார். இவர் ட்ரம்ப் நிறைய போய் சொல்லுவார். மோடி வந்தார், என்கிட்ட பணம் கேட்டார், நான் இல்லைன்ட்டேன், கையெழுத்து போட சொல்லிட்டேன், என்னென்ன பேசுவார். ஜெலன்ஸ்கி ஓடிட்டார்ல, நான் வேண்டாம் இனிமேல் யுக்ரைன் எப்படின்னா ஆகிட்டு போகுது, உங்கள்கிட்ட வரமாட்டார். அந்த மாதிரி ஒரு நபர் அவர். அவர்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக
கிட்ட போகும்போது ஜாக்கிரதையாக போகணுன்றது மோடி அவரோட அஜெண்டா. வெயிட் பண்ணுங்க. இவரோட சைலன்ஸ் இருக்கு பாருங்க, அது வேர்ல்டுக்கு இன்னொரு விஷயத்த உணர்த்தும். அவங்க பிரதமர்கிட்ட யாரும் பேசியிருக்க மாட்டாங்களா? வெனிசுலாலேருந்து பேசியிருக்க மாட்டாங்களா? ஈரான்லேருந்து பேசியிருக்க மாட்டாங்களா? அவங்க என்ன சொல்லியிருப்பாரு? வெயிட் பண்ணுங்க, இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துட்டேன் அப்படின்னு. உள்ளூர்லேயே அவருக்கு வேலை நடக்கல ட்ரம்ப்புக்கு. இது நம்ம எக்கானமி வளர்ந்து போயிட்டு இருக்கு. அவர் நினைச்சது, ட்ரம்ப் நினைச்சது என்னன்னா 50% போட்டால் பேரலைஸ் ஆகிடும் இந்தியான்னாங்க. இல்லையே, கரெக்டாக போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு மோடி அவர்கள் ஒன்றும் சொல்லாமல் இருக்காரு. ஒரே நாள் மட்டும் அவர் கேஎஃப்சி எல்லாத்தையும் பெப்சி யாரும் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாங்க வச்சுங்க, அப்படியே சரண் அதுக்கும் ரெடியாக இருப்பார். வெயிட் பண்ணுங்க. ட்ரம்ப் இதுக்கு மேலே ஒத்து வரலன்னா நம்ம அவர்கிட்ட வாங்குறத விட அவங்க நிறைய இங்கே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய இங்கே பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஸ்டேஜ். இது தெரிஞ்சால் இத்தனை நாளாக ஒபாமாலாம் நம்மகிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அது எதையுமே யோசிக்காத ஒரு அதிபர் வந்துட்டாரு. வேற வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகிறாங்க. கொஞ்ச நாள் அவரோட ஆட்டம் அடங்கிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்தியாவோட மதிப்பு கூடும். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளைய ஒதுக்குனதுக்கு மிக நன்றி சார்.